எருசலேமை கைப்பற்றி அங்குள்ள வாலிபர்களை சிறை கைதிகளாக்கினார். அத்தனை வாலிபர்களும் துரைமார்களும் ராஜகுலத்தாரும் மிகுந்த திறமை உள்ளவர்களுமாக இருந்தார்கள். அந்த வாலிபர்களை கைது செய்து பாபிலோன் தேசத்திற்கு எடுத்துச் சென்றது மாத்திரமல்லாமல் அங்கே எருசலேமின் தேவாலயத்தையும் அப்படியே சின்னாபின்னமாக்கி அங்கு இருந்த அத்தனை பொருட்களையும் விலையுயர்ந்த பொருட்களையும் அப்படியே அபகரித்து சென்று விட்டான். இப்பொழுது யூதேயா தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்திலே இந்த தெய்வத்தின் பிள்ளைகளையும் பொருட்களையும் அங்கே உள்ள பாகால் தெய்வத்திற்கு கீழே கொண்டு வந்து விட்டான். இந்த காலகட்டத்தில் தானியேலை பற்றிய கதையும் அவன் எழுதிய தீர்க்க தரிசனத்தையும் பற்றி தான் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். வேதாகமத்திலே சுமார் 800க்கு மேலான தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றது. அவைகளில் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியாகிற்று. இந்த தீர்க்க தரிசனங்களில் சில புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறது. குறிப்பாக தானியேல் புத்தகத்திலும் வெளிப்படுத்த புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அது மிகவும் கடினமானது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாகமத்திலே இங்கும் கொஞ்சம் அங்கும் கொஞ்சம் என்று நாம் புரட்டி பார்த்து அந்த தீர்க்க தரிசனத்தில் இடம்பெற்றுள்ள பொருட்களை நன்றாக புரிந்தால்தான், படித்தால்தான், பொறுமையோடு தேவ ஆவியானவருடைய வல்லமையோடு வழிநடத்தலோடு படித்தால்தான் அது புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாட்களிலே தானியேல் புத்தகத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இக்கடை காலகட்டத்திலே என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை தான் படித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் சுருக்கமாக சொல்கின்றேன். 1ஆம் அதிகாரத்திலே இங்கு யூதேயா தேசத்திலிருந்து எருசலேமிலிருந்து கைப்பற்றி சிறை கைதிகளாக எடுத்துச் சென்ற இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை போன்ற மற்ற வாலிபர்களையும் அவர்களுடைய பெயர்களையும் மன்னன் மாற்றுகின்றார். யார் அந்த மன்னன்? நேபுகாத்நேச்சார். பெயரை மாற்றிவிட்டால் குணத்தை மாற்றிவிடலாம், அவர்களுடைய பண்புகளை மாற்றிவிடலாம், தம்முடைய பாபிலோனிய தெய்வமாகிய பாகாலுக்கு அடிமைகள் ஆக்கிவிடலாம் என்ற ஒரே எண்ணத்தோடு அவர்களை பெயரை மாற்றிவிட்டார். மாத்திரமல்ல, ராஜ சமூகத்திலே, ராஜ மேஜையிலே ராஜ உணவை அவர்களுக்கு போஷிக்கின்றார். அவர்கள் நாங்கள் இந்த உணவை சாப்பிடுவதல்ல, ராஜ போஜனம் எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய மனதையும் எங்களுடைய ஆவியையும் கெடுத்துவிடும். ஆகவே பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் நாம் செய்வோம் என்று அவர்கள் முழுமையாக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். நான் ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக் கொண்டார். தன் இருதயத்தில் கடவுளுக்கு பிரியமாக தீர்மானம் செய்த ஒருவரை ஆண்டவர் விடுவாரா? ஒரு காலம் மாட்டார். தானியேலும் அவருடைய நண்பர்களும் ராஜபோஜனத்தை தவிர்த்து தேவனுடைய சித்தத்தின்படியே அவர்கள் தங்களுக்கு பிரியமான பழகி வந்த கடவுளுக்கு பிரியமான போஜன பதார்த்தங்களை சாப்பிட்டார்களாம். அதன் விளைவு 10 நாள் பயிற்சி, அதை எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு அவர்கள் முகம் பிரகாசமாக இருந்தது. அடுத்த 2 வசனங்களை வாசிக்கின்றேன். 15 தானியேல் 1:15 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்து எல்லா வாலிபரை பார்க்கணும் அவர்கள் முகம் கடையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டது. ராஜ போஜனத்தை புசித்த மற்றவர்களை காட்டிலும் கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் செய்த இவர்களுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. 17வது வசனம் சொல்கிறது, இந்த நாடு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த சிறை கைதிகளாக இருந்தவர்கள் அறிவுள்ளவர்களாக ஆனார்கள். காரணம் என்ன தெரியுமா? தங்கள் இருதயத்திலே கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். அதன் விளைவாக இந்த 4 பேரையும் ராஜா பார்த்தார். மற்றவர்கள் எல்லாரை விட அவர்கள் மிக அழகாக இருந்தார்கள், சௌக்கியமாக இருந்தார்கள், சௌரியமாக இருந்தார்கள், தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இவர்களை பெரிய இடங்களை கொடுத்து அவர்களுக்கு உத்தியோக உயர்வையும் கொடுத்தார். தானியேலோ கடைசி வரை அந்த கோரேஸ் மன்னன் ராஜ்யபாரத்தை பிடிக்கிறது வரையிலே அவன் இருந்தானா. இன்று படித்த பாடத்தின் மைய கருத்து என்னவென்றால், சிறைக்கு சென்றவன் சிம்மாசனத்திலே அமர்ந்தான். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய இதயத்திலே தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த
கொடுத்திருந்தான். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைய பாடத்தின் மைய கருத்து, தீர்மானம் எடுப்போமா, கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று. நாளை வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள். தானியேல் புத்தகத்திலே மறைந்து கிடக்கின்ற புதிர்களை நாம் அறிந்து இன்று கூட இருக்கக்கூடிய நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இரண்டாவது நாளிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை பேணி பாதுகாப்பது நம் மீது விழுந்த கடமை. அதை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று டாக்டர் லபோனா அவர்கள் நமக்கு அழகான ஆரோக்கிய செய்திகளை சொன்னார்கள். எல்டர் மேயர் அவர்கள் நமக்கு ஆவிக்குரிய செய்திகளை தானியேல் புத்தகத்திலிருந்து மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வேத புத்தகத்திலே 800க்கு மேலான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியாதபடி அநேகருக்கு அது புதிராக இருக்கிறது. எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று இந்த கருத்தரங்கிலே நமக்கு பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சமயத்திலே சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு சென்ற தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் அநேக ராஜகுலத்தினர்கள் அங்கு சென்றவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, நல்ல தீர்மானங்களை எடுத்தபடியினாலே, ராஜ்ய போஜனத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று தீர்மானம் எடுத்தபடியினாலே அவர்கள் சிம்மாசனங்களிலே இடம் பிடித்து ஆளுநர்களானார்கள். சிம்மாசனத்திலே தானியேலும் அவருடைய நண்பர்களும் உட்கார்ந்திருக்கின்றார்கள். பாருங்கள் நண்பர்களே, அந்த ஒரு சமயத்திலே ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனம் அவனை கலக்கிவிட்டது, நித்திரை கலைந்தது. என் சொப்பனத்திற்கு யார் பதில் சொல்லுவது என்று அவன் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தான். அந்த தேசத்தில் உள்ள சாஸ்திரிகள், ஞானிகள், சூனியக்காரர்கள் மற்றும் ஜோசியக்காரர்கள் அத்தனை பேரையும் அழைத்தான். என்னுடைய சொப்பனத்திற்கு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டான். நீங்கள் சொல்லாவிட்டால் உங்கள் தலையை துண்டித்து விடுவேன் என்று அச்சுறுத்தினார். தேசமே நடுநடுங்கி போயிருந்த சமயத்திலே தானியேல் அவனுடைய நண்பர்களும் ராஜாவிடத்திலே வந்து, ராஜாவே, உங்களுடைய சொப்பனத்திற்கான பதிலை இந்த பூமியிலே வாசம் செய்யக்கூடிய தேவர்களால் சொல்ல முடியாது, பரலோகத்தின் தேவன் மாத்திரமே சொல்ல முடியும். ஆகவே எங்களுக்கு சற்று அவகாசம் கொடும். நாங்கள் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்று நீர் கண்ட சொப்பனத்திற்கு நாங்கள் பதில் சொல்லிவிடுகிறோம் என்று கேட்டான். சற்று காலம் ராஜா கொடுத்தார். தானியேல் ராஜாவுக்கு முன்பாக நின்று அந்த சொப்பனத்தின் பொருளை சொன்னான். ராஜாவே, உன்னுடைய படுக்கையிலே தலைமாட்டுல ஒரு சிலை தோன்றியது. அந்த சிலை மல்டி மெட்டாலிக் ஸ்டாச்சு, அதாவது பல உலோகங்களான ஒரு சிலை. ஒரு உலோகம் அல்ல, பல உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு சிலை இருந்தது. இந்த சிலை நின்று கொண்டிருக்கும் போது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் தூரத்திலிருந்து வந்து சிலையின் பாதத்திலே விழ அந்த சிலை நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. கடைசியாக அந்த சின்ன கல்லு வளர்ந்து வளர்ந்து பூமியை நிரப்பியது என்று சொன்னார். ராஜா, அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியேல் சொல்ல ஆரம்பிச்சாரு, ராஜாவே, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தேவன், பரலோகத்தின் தேவன் உமக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார். அவர் வெளிப்படுத்த வேண்டியவைகளை உமக்கு சொப்பனத்திலே காட்டிவிட்டார். அதை எனக்கு வெளிப்படுத்தினார். உமக்கு சொல்லுகிறேன், கேளும் என்று சொன்னார். என்னப்பா அது? இந்த அபூர்வமான மனிதன் யார்? ராஜா சொன்னாரு, அந்த தலை தங்கத்தினால் ஆனது, பொன்னாலான தலை. அது பாபிலோனை குறிக்கும், உம்முடைய ராஜ்யத்தை குறிக்கும். ஏன் ராஜ்யமா? அது தங்க ராஜ்யமா? அது பொற்காலமா? சந்தோஷம். அவர் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த ராஜ்யத்திற்கு அடுத்து, அதாவது கிமு 539 அடுத்து மற்றும் ஒரு ராஜ்யம் வரும். அதுதான் இந்த வெள்ளியிலான மார்பு. அது மேதிய பெர்சிய ராஜ்யத்தை குறிக்கும். பாபிலோனிய ராஜ்யத்தை அடுத்து, அதாவது கல்திய ராஜ்யத்தை அடுத்து, பாபிலோனிய ராஜ்யத்தை அடுத்து மேதிய பெர்சிய ராஜ்யம். அது 539 331 வரை என்று சொன்னால், அதை அடுத்து மற்றும் ஒரு ராஜ்யம் வரும். அது வெண்கலத்திலான தொடைகள். அதுதான் கிரேக்க ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய ராஜ்யம், மூன்றாவது கிரேக்க ராஜ்யம். இந்த கிரேக்க ராஜ்யம் 331 168 கிமு இந்த காலங்களிலே ஆட்சி செய்யும். இவைகள் தான், இந்த ராஜ்யங்கள் தான் சர்வாதிகாரம் என்னும். அதை எடுத்து வரக்கூடியதுதான் இரும்பு ராஜ்யம். இரும்பில் ஆன கால்கள். அது ரோம ராஜ்யத்தை குறிக்கும். 168 முதல் கிபி 5ஆம் ஆண்டு வரை
என்று நூற்றாண்டின் பாதி வரை என்று சொன்னால் 4 ராஜ்யங்கள் ஒன்றை அடுத்து ஒன்று பிரிக்கப்பட்டது. அதை அடுத்து என்ன? இரும்பும் களிமண்ணாலான பாதங்கள். இரும்பும் களிமண்ணும் ஒட்டுமா? ஒட்டாது. ஆனால் ஒட்டுகிறது போல தெரியும். அந்த பாதங்களிலே 10 விரல்கள் இருக்கிறது. எப்படியோ அப்படியே ஐரோப்பா தேசம், ரோம ராஜ்யத்தை அடுத்து வரக்கூடிய ஐரோப்பா தேசம் 10 குட்டி நாடுகளாக பிரியும். இந்த 10 குட்டி நாடுகள் பாருங்களேன். இதுல நீங்க வாசிப்பீங்க, இல்லைன்னா போட்டோ பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டீங்களா? சரி. இந்த 10 ராஜ்யங்களும் பிரிந்து கிடக்கும். ஒன்றோடொன்று கொஞ்சமும் ஒட்டாது. ஒட்டுவது போல் தெரியும். பல ராஜாக்கள் அரசர்கள் இருந்து அப்படியே ஒன்று சேர்க்க முயற்சி செய்வார்கள். ஆனால் அதை ஒன்று சேர்க்க முடியாது. அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இதுதாங்க அந்த தீர்க்க தரிசனத்தின் ராஜ்யங்கள். தலை பாபிலோன், நீங்க வாசிங்க. வெள்ளி மேடிய பெர்சியா, வெண்கலம் கிரேக்கம், கால்கள் ரோம ராஜ்யம், அதுக்கடுத்து களிமண்ணின் பாதங்கள் பிரிக்கப்பட்ட ஐரோப்பா ராஜ்யம். அதற்கு அடுத்து வந்த ராஜ்யம் என்ன? அதுதான் கல்லு ராஜ்யம். கல்லு எதை குறிக்கும்? பாறை எதை குறிக்கும்? இயேசுவை குறிக்கும். இந்த ராஜ்யங்களின் முடிவாக கிறிஸ்து 2ஆம் முறை வருவார். அவர் வந்து அத்தனையும் ஆண்டு கொள்ளுவார். கல்லு ராஜ்யம், தேவராஜ்யம். அந்த கல்லு ராஜ்யம் தான் 2ஆம் வருகை. 2ஆம் வருகை இந்த சரித்திரத்தின் கடைசி சம்பவம், இந்த உலக சரித்திரத்தின் முற்றுப்புள்ளி. That is the day of the Lord. ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய புதிய ராஜ்யம் ஆரம்பமாகும். அந்த 2ஆம் வருகையின் போதுதான் நம்ம எங்க இருக்க போகிறோம் என்பது நம்மளுக்கு கேள்வி. கடைசியாக ஒரு வரி சொல்லி முடித்து விடுகின்றேன். கடைசியாக தீர்க்க தரிசனம் என்பது ஆண்டவர் முன்கூட்டியே தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகின்ற சரித்திரம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவைகளை முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லிவிட்டால் அதுதான் தீர்க்க தரிசனம். சரித்திரம் என்பது சம்பவங்கள் சரித்திரத்திலே சம்பவிக்க தீர்க்க தரிசன சுருளானது விரிகிறது. தீர்க்க தரிசன சுருள் விரியும் போது சரித்திரத்தின் சம்பவங்கள் சம்பவிக்கின்றது. ஆகவே இந்த அழகான சரித்திரத்தை, எதிர்காலத்தை முன்கூட்டியே சுருட்டி ஆண்டவர் தானியேல் கையிலே கொடுத்து விட்டார். தானியேல் காலத்தில் அது புரியல. இன்னைக்கு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது கடைசி காலத்தில் இருக்கும். அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நுனி விரல், அந்த விரலின் கடைசி பாகத்தில் இருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை சத்தியம். இந்த கல்லு ராஜ்யத்தை பத்தி சொன்ன உடனே அப்படியே ராஜா பார்த்தாரு, கண்ணை விழிச்சு பார்த்தாரு. என்னப்பா நடக்க போகுது? என் ராஜ்யம் பொற்காலமாக இருக்கும், கடைசி வரையில இருக்கும் நினைச்சனே. ஆனா ஒன்றை எடுத்து ஒன்று ராஜ்யங்கள் வரப்போகிறதே, இந்த உலக ராஜ்யத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது என்று அவன் தவித்துக் கொண்டிருந்தான். இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். கடைசி காலத்துல இருக்கிறோம். கொஞ்சம் கூட தப்பாதபடி சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே உடைய திரு வருகைக்கென்று நான் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாரார். வேத ஆராய்ச்சியில் இன்று 3வது நாளாக நாம் களமிறங்கி இருக்கின்றோம். எவர் பாப் மேயர் அவர்கள் சொல்ல முயற்சித்தவைகளை அடுத்த சில மணித்துளிகளிலே உங்களுக்கு நான் ரத்தின சுருக்கமாக சொல்ல வந்திருக்கிறேன். பரலோகத்தின் தேவன் பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சாரை சொப்பனத்தின் மூலம் சந்தித்தார். சொப்பனத்தை புரிந்து கொள்ள முடியாது மன்னன் நித்திரை கலங்கி தவித்தான். சொப்பனத்தின் பொருள் எல்லாம் இனிமேல் சம்பவிக்க வேண்டியவைகள் தான் என்பதை விளக்க உரையாக கொஞ்சம் கூட தவறு இல்லாதபடி எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தானியேல் ராஜாவுக்கு சொப்பனத்தின் பொருளை வெளிப்படுத்தினார். இந்த சொப்பனத்தின் பொருள் நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்துவிட்டது. நேற்றைய தினத்திலே அவைகளை தெளிவாக நாம் படித்து விட்டோம். இந்த சொப்பனத்தில் தேவன், பரலோகத்தின் தேவன் சரித்திரத்தில் என்னென்ன சம்பவிக்க போகின்றது என்பதை ராஜாவுக்கு சொல்ல நினைத்தாரோ அவையெல்லாம் ஓரளவு ஏகதேசம் நிறைவேறிவிட்டது. நிறைவேறாத ஒரு சிலவற்றை பற்றி நாம் இந்த நாட்களிலே, இன்றைய தினத்திலே நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் தானியேல். அப்படி இருக்க இந்த
சொப்பனத்திலே கடைசி சம்பவம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை. இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை குறிக்கும் வண்ணமாகத்தான் கையால் பெயர்க்கப்படாத கல்லொன்று தூரத்திலிருந்து வந்து அந்த சிலையின் பாதத்திலே விழுந்து அந்த சிலையை அடித்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. அதன் பொருளெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள சரித்திரத்தில் வருகின்ற அத்தனை ராஜ்யங்களும் கவிழ்க்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் நிலையாக நிலைத்துவிடும், தேவராஜ்யம் வரும் என்பதுதான். இந்த தேவராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வர இருக்கின்றார். அவர் எப்படி வருவார், எப்போது வருவார், அவர் வருகைக்கென்று நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சில வசனங்களை புரிந்து கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 வரை கலங்கி போயிருந்த அந்த சீடர்களை பார்த்து இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். இயேசு வாடி இருக்கக்கூடிய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்க வேண்டாம், தவிக்க வேண்டாம், உங்களுக்கென்று பரலோகத்திலே ஒரு இடம் ஆயத்தமாக இருக்கின்றது. நான் போய் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி முடித்த உடனே நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லுகிறார். இயேசு மீண்டும் வருவார். அவர் இன்னும் இரண்டாவது முறையாக வரவில்லை. வருகிறவர் சொல்கிறார், வருவதின் நோக்கமெல்லாம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக உங்களை என்னிடத்தில் எடுத்து செல்வதற்கு 3 விஷயங்களை புரிந்து கொள்வோம். 1, இயேசு வருவார். 2வது, வரும்போது நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்லுவார். 3வது, நாம் எங்கே இருப்போம்? பிதாவின் வீட்டிலே. பிதா எங்கே இருப்பார்? இயேசுவானவர் இருக்கக்கூடிய இடத்துல. இயேசுவானவர் இருக்கக்கூடிய இடம் பரலோகம். பிதா பரலோகத்தில் இருக்கின்றார், நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்வார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமான்களாக மரித்தவர்கள் இயேசுடைய இரண்டாம் வருகையின் போதுதான் பரலோகத்திற்கு செல்வார்கள். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். அப்படி என்றால் அவர் வரும்போதுதான் நீதிமானாக மரித்தவனுக்குரிய பலனும், அவர் வரும்போதுதான் துன்மார்க்கனாக மரித்தவனுடைய பலனும் நியமிக்கப்படும். அதற்கு முன்பாக யாருமே பரலோகத்திற்கு போக முடியாது. அதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏனோக்கு, எலியா, மோசே இவர்களை தவிர இந்த உலகத்திலே நீதிமான்களாக வாழ்ந்து மரித்தவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கென்று காத்திருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய பாட்டி ஏவாளை சாத்தான் ஏமாற்றியது போல இன்று நம் மத்தியிலே அநேக தப்பறையான உபதேசங்கள், வேதத்தை புரட்டிய உபதேசங்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே ஏமாந்து விட வேண்டாம். இயேசு வருவார். அவர் வரும்போது அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். மத்திய 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் வந்து வேதத்தை புரட்டி அநேகரை வஞ்சிப்பார்கள். யார் கள்ள தீர்க்கதரிசி, யார் கள்ள கிறிஸ்து? சத்தியத்தின்படி இயேசு சொன்னதை அவர் சொன்னதின்படி போதிக்காதவர்கள் கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இவர்கள் உங்களை வஞ்சித்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக அநேக அடையாளங்கள் நிறைவேறும். அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் வஞ்சிப்பார்கள். நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இயேசு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொன்னார் தம்முடைய வருகையை பற்றி? அந்த சீடர்கள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். அவர் உயிர் தெழுந்து 40 நாள் இந்த பூமியிலே நடமாடி கடைசியாக தன்னுடைய சீடர்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் அந்த நாளில் அந்த சீடர்களை மத்தியில இருந்து அவர் வானத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த சீடர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார்கள். 2 தேவதூதர்கள் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து அந்த சீடர்களை இப்படியாக திடப்படுத்துகிறார்கள்.
சொல்லுகிறார்கள், உங்களிடத்தில் என்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி போனார்? அவர் போனது நிஜமானது, லிட்ரல், உண்மையாக. அவர் எல்லா கண்களும் அவரை பார்த்து கொண்டிருந்தது. அவர் சரீர பிரகாரமாக வானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் போனதை எல்லாரும் பார்த்தார்கள். அப்படி என்றால் அப்படியே அவர் மறுபடியும் வரும்போது அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டது எப்படியோ 2 தேவதூதர்கள் பிரசங்கிக்கிறார்கள் சீடர்களுக்கு. அந்த பிரசங்கத்தை விடையா நம்ம ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்க முடியும்? ஆண்டவரே, நீர் எப்படி வருவீர், எப்பொழுது வருவீர்? யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நீர் வாக்களித்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோமே. நீர் எப்படி வருவீர், எப்பொழுது வருவீர் என்று ஏங்கி தவித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு பரலோகத்தின் தூதன் தாமே மிக அழகாக தெளிவாக இயேசுடைய வருகையின் தோரணையை வெளிப்படுத்துகின்றார். அதை விடையா வேறு ஒரு பிரசங்கத்தை நாம் கேட்டுவிட முடியும்? அந்த தேவதூதர்கள் சொல்கிறார்கள், அவர் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார், கண்கள் யாவும் காணும். அதற்கு அவர் வருகிறதை எல்லாரும் கேட்க முடியும். தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. பிரதான தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம், வான தூதர்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட இறங்கி வருவார்கள். அந்த தேவதூதர்கள் பூமியின் பல பகுதிகளிலே சென்று தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பார்களாம். It is audible, it is visible, it is literal, it is physical. அவருடைய வருகையை எல்லாரும் பார்க்க முடியும் என்று அந்த தேவதூதர்களை சொல்லிவிட்டார்கள். மாத்திரமல்ல, அது மகிமையானது, அது ரொம்ப குளோரியஸா இருக்கும் பார்ப்பதற்கு. மாத்திரமல்ல, அதுதான் இந்த சரித்திரத்திலே உச்சக்கட்ட சம்பவம். The day of the Lord, கர்த்தருடைய நாள் என்ற பதத்தை வேதாகமத்திலே நாம் படிக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியிலே குறுக்கிடுகிறாரோ அதுதான் கர்த்தருடைய நாள். இங்கே பிரச்சனைகள், தொல்லைகள், இக்கட்டுகள் இருக்கும் என்றால் ஆண்டவர் குறுக்கிடுகிறார். நோவாவின் காலத்திலே குறுக்கிட்டார். குறுக்கிடும் பொழுது இயற்கை அதை பிரதிபலிக்கும். தேவன் குறுக்கிடுகிற நாளிலே, கர்த்தருடைய நாளிலே 2 சம்பவங்கள் சம்பவிக்கும். ஒன்று, நீதிமான், the righteous people will be rewarded. நீதிமான்கள் பரிசளிக்கப்படுவார்கள். அவர்கள் இந்த பூமியிலே காத்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு சன்மானமாக நித்திய ஜீவன் பரிசாக ஆண்டவர் கொடுப்பார். துன்மார்க்கர் அனுபவிப்பது அழிவு. அழிவுக்கென்று ஆண்டவர் அவர்களை நியமித்து விடுவார். ஆகவே கிறிஸ்துவுடைய வருகை, இந்த கர்த்தருடைய நாள், அது கடைசியாக ஆண்டவர் வந்து இந்த பூமியின் சரித்திரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டு அவர் 2ஆம் அந்த நிலையான தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வருகிறார். அந்த நாள் மிக முக்கியமான நாள். எனக்கு பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு நீங்க தூங்கக்கூடாது. தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அந்த ஆரவாரத்தோடும் தேவதூதர்களுடைய எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதனோடும் அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சில சமயங்களிலே நாம் சில தவறான உபதேசங்களை கேட்டு மதிமயங்கி போயிருக்கின்றோம். இயேசு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு வானத்திலே தம்முடைய தூதர்களோடு கீழே இறங்கி வருவார். அவர் வரும் பொழுது இந்த உலகத்துல நீதிமான், துன்மார்க்கன் என்ற 2 ஜாதி தான் இருக்கும். நீதிமான், துன்மார்க்கன் என்ற 2 ஜாதி தான். அந்த நீதிமான்களில் அநேகர் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மரித்து மண்ணுக்குள் இருப்பார்கள். துன்மார்க்கரில் அநேகர் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து துன்மார்க்கத்தனமாக வாழ்ந்து அவர்களும் மரித்து மண்ணுக்குள் இருப்பார்கள். இல்ல, நீதிமான் செத்த உடனே அவன் பரலோகத்துக்கு போயிடறான், துன்மார்க்கன் அவன் செத்த உடனே அவன் நரலோகத்துக்கு போயிடறான் என்ற உபதேசத்திற்கு வேதாகமத்திலே எல்லளவும் இடமில்லை. ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் வருவேன், கல்லறையாவும் திறக்கப்படும், அப்பொழுது நீதிமான்கள் உயிர்த்தெழுவார்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்று. துன்மார்க்கர்கள் அவர்களும் நித்திய அழிவை பெறுவதற்கென்று உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லுகிறது. அப்படி இயேசு வரும்போதுதான் நீதிமானுக்குரிய பலன் அவனுக்கு கிடைக்கும். அப்படி என்றால் புனிதர்கள் என்ன, அச்சிஸ்டர்கள் என்ன, இல்ல நீதிமான்கள் என்ன, நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் என்ன, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். எங்க அப்பா 28 வருஷத்துக்கு முன்னால
இறந்து விட்டார். எங்க அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாலே இறந்து விட்டார்கள். இயேசுடைய தாயாகிய மரியா, 12 சீடர்கள், அத்தனை புனிதர்கள், வேதம் குறிப்பிடும் அத்தனை நீதிமான்கள் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? அவர்கள் வேதத்தை பொறுத்த அளவுல, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பொறுத்த அளவுல, இந்த பவுல் அப்போஸ்தலன் பேதுருடைய உபதேசத்தை பொறுத்த அளவுல அவர்கள் எல்லாரும் மண்ணுக்குள்ளே நித்திரையாக இருக்கின்றார்கள். அவர்கள் கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கென்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது எழுப்புவார். நான் ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். அப்படி நீதிமான்கள் எல்லாம் மரித்த உடனே அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டா, துன்மார்க்கர்கள் எல்லாம் அப்படியே நரகத்துக்கு போயிட்டா, இயேசு எதுக்கு வரணும்? ஏன் வரணும்? அவர் வரவே தேவையில்லை. அப்பப்ப சீட்டு கிளியர் ஆயிருச்சு. அவர்கள் நித்திரை அடைந்து அவர்கள் காத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகைக்கென்று காத்திருக்க வேண்டும் என்பதுதான் வேத சத்தியம். அந்த இரண்டாம் வருகை மகிமையான ஆனந்த வாக்கியமானது. அந்த வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். வரும் பொழுது 2 கூட்டம் தான். நான் 2 ஜாதின்னு சொன்னேன் தெரியுமா? ஒன்று, இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். மற்றும் ஒரு கூட்டம் சொல்லுமா, ஐயோ எங்க மேல மலையே குகையே அப்படியே குன்றுகளே எங்க மேல விழுந்து மறைத்துக் கொள்ளுங்கள், அவரை பார்க்க முடியவில்லை என்று சொல்லுவார்களாம். இந்த 2 கூட்டம் தான் இருக்கும். பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அந்த குலம் இந்த குலம், அந்த ஜாதி இந்த ஜாதி என்ற எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 கூட்டம். ஒண்ணு, இந்த பூமியில இந்த மூச்சு போகிறதுக்கு முன்னால ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம். இயேசுடைய இரண்டாம் வருகையின் போது இவரே என் நேச கர்த்தர், இவருக்காக நான் காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். மற்றும் ஒரு கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? ஐயோ அவர் வந்துட்டாரே, நாங்க கொள்ளாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டோமே, இந்த குன்றே மலையே இந்த குகையே எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம். எனக்கு பிரியமானவர்களே, தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சொப்பனம், அதன் பொருள் என்ன தெரியுமா? இயேசு வருவார். அந்த சொப்பனம் நிச்சயம், அது சத்தியம், கட்டாயமாக வருவார். அவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி ஆயிற்று. இன்னும் அவருடைய வருகைதான் அடுத்து நடைபெற இருக்கின்ற மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். வள்ளுவன் சொன்னான், வருமுன் காவாதன் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல் கெடும். அந்த ஆண்டவராகிய இயேசு வருவதற்கு முன்பதாக என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை காத்துக் கொள்ளாதவருடைய வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல் கெடும். கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும்.